பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குமா? அதிகமா? ஸோ இது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னம்மா ரோடா டோரு. இது வந்து டோரு. இது எப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்? ஆமாம். ஹலோ வணக்கங்க, வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸுடைய ரியல் கார் வந்து ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என் பையன் வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருந்தான். சரி ஓகே வாங்கலாம் சொல்லிட்டு அவனுக்காக வாங்கியிருந்தது. ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் போய் வாங்கினோம். நம்ம இங்கே சென்னையில் கொல்லப்பாக்கம் ரூட்டில் இருக்குது, அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தது. சரி ஓகே இது வந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே அஜய்மா, ஓகே இப்போ கார் வந்து எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்படி ஆன் பண்ணால் என்னென்ன கேட்கும்? சவுண்ட்லாம் கேட்குமா? எங்கே? ஓகே ஆன் பண்ணுங்க. வாவ், இந்த சவுண்டு கேட்குமா? ஓகே இங்கே லைட்டு இதில் வந்து ஒவ்வொன்றில் ஒவ்வொரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சதுனால இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். டிசைன் மீன்ஸ் இந்த லைட்டு ஃப்ரண்ட்டு மட்டும், அதர்வைஸ் கார் எல்லாமே கலர் மட்டும் தான் சேஞ்சஸ். இந்த லைட்டிங் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க நிறையா, பட் நாங்கள் இது தான் வந்து வாங்கினோம். ஓகே நெக்ஸ்ட் பேக்கில் வந்துட்டு லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் சைடு காமிங்க அஜய். இதை ஆஃப் பண்ணிட்டு ஓகே பின்னாடி ஜஸ்ட் நார்மல் தான். அப்புறம் இந்த லைட் இங்கே எரியும். ஓகே ஸோ இப்படி ஆன் பண்ணும்போது இந்த மெயினாக இந்த லைட்டு சவுண்ட் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி அஜயமா இது நெக்ஸ்ட்டு எப்படி மூவ் பண்ணும்? டைமிங் கொடுத்துருக்காங்களா? ஓகே அதுக்கப்புறம் இதில் என்னது? மியூசிக் போட்டுக்கிறது. வாவ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேரிங் எப்படி திருப்பினா ஸ்டேரிங் வந்து இது என்னதுமோ இதுவும் மியூசிக்கா? ஓகே அது ஹாரன். ஓகே சூப்பர். இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ எதில் ஓட்ட போகிறீங்க? இருங்க அப்படியே இருங்க. இது வந்து உங்களுக்கு மியூசிக்கு, இது வந்து ஹாரன். ஓகே மியூசிக் போட்டே போகலாமா? ஓகே அது நிறைய மியூசிக் டிஃப்ரெண்ட் இருக்கோ அது காமிங்க. ஓகே இது வந்து பெடல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? இது வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே வாவ். மொத்தம் எத்தனை இருக்குது மியூசிக்கு? ரெண்டா? மொத்தம் 4 இருக்குமோ? 2வா? ஓ இங்கேயும் மாற்றிக்கலாம் இங்கேயும் மாற்றிக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஓகே ஆனால் இதுலேயே நிறைய டைப் கொடுத்துக்கலாம். மொத்தம் 4 மியூசிக் இருக்குமோ? 4 வந்துட்டு இருங்க சாங்ஸு. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஹார்ன் இருக்கு, மியூசிக் இருக்கு, எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சூப்பர். அங்கே வந்து பேசுதா? ஓகே செம்ம. ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன சார்ஜ்லையும் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டுட்டு நம்ம வந்து மேனுவலாகவும் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலில் நீங்கள் மேனுவலாக ஓட்டி காமிங்க. இது என்ன சொல்லுங்க? இது என்ன சொல்லுங்க? க்ரீன் ஆன் பண்ணால் எப்படி மூவ் ஆகும்? ஓ அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடுது. ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஊஞ்சல் மாதிரி ஆடுது. கரெக்டா? ஓகே அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடணுமா? க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு ரெட்டு வந்து போட்டோன்னா வாவ். இது மேலே அமுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது இருங்க. இது வந்து என்ன சொன்னோம்? இது வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே தொட்டி மாதிரி ஆடும், ஊஞ்சல் மாதிரி ஆடுன்னு சொன்னீங்க. இதை வந்து இப்போ இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ இது என்னது? இந்த இதுலேயே போட்டிருக்கா, இது பேக்கு இது ஃப்ரண்ட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே ஸோ இதை அமுக்குனா இப்போ எப்படி போகும்? 5 rupees. சரி இப்போ எப்படி பேக் சைடு போகும்? இப்போ எப்படி? அங்கே ப்ரெஸ் பண்ணுங்க கால்கிட்ட. ஓகே இது பேக்கு. வா வெரி குட். இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு திருப்பி அதான். ஓகே சூப்பர் வெரி குட். இப்போ வந்துட்டு இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆக்சுவலி ரிமோட் மட்டுமே 450 தனியாக வாங்கினா ப்ரைஸ் வரும்னு சொன்னாங்க. இதில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பு. அது மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே இது வந்து டர்ன் பண்ணுறது. இப்போது
இப்போ ஃப்ரண்ட் போகுது. நினச்சிங்களா? இப்போது பேக், இப்போது ஃப்ரண்ட்டு, சாரி, இப்போ ஃப்ரண்ட்டு பேக், பாஸ், ஸ்டாப். இது வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இப்போ இன்கேஸ் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டயர் வந்துட்டு ரைட் சைடு வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர். இப்போ அந்த சைடு லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி பேக்கு. ஓகே, சூப்பர். ஸ்டாப். ஓகே, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே, இது வந்து பாஸ், இது ஸ்டாப், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு, இது வந்து ரைட்டு லெஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட்டில் வந்து எத்தனை ஓப்பன் பண்ணுங்கம்மோ, எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எத்தனை பேட்டரி கொடுத்துருக்காங்க? எத்தனை? 2 கொடுத்துருக்காங்களா? ஓகே, சூப்பர், வெரி குட். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஸோ ஓகே, இது வந்து பேட்ரியில். இப்போ இன்கேஸ் நம்ம அதில் சார்ஜ் போட்டோன்னா எப்படி சார்ஜ் போடுறது? ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, சார்ஜர் எப்படி போடுவீங்க? சார்ஜர் காமிங்க. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு டபுள் பின் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே காமிங்க. எங்கே? அங்கேயே போடணும் சார்ஜரு. எங்கே? வாவ், காமிங்க. இங்கே போடணுமா? இங்கே ஆமாம், அந்த ஹோல்ஸில். ஓகே, போட்டு விட்டோன்னா சார்ஜர் ஏறும். சார்ஜ் எவ்வளோ நேரம் போடணும்னு சொன்னாங்க? மினிமம் 4 and 5 hours. 5 hours மினிமம் போடணும். ஓகே ஓகே, சூப்பர். அப்படி போட்டால் நம்ம அழகாக வந்து ஓட்டிக்கலாம்ல. சரி, ஓகே, சூப்பர். இப்போ சார்ஜர் போட்டு ஆன் பண்ணால் என்ன ஆகாது? ஆன் ஆகாது. சார்ஜர் போட்டுக்கிட்டே ஓட்டணும்னா ஆன் ஆகாது. கரெக்டா? ஓகே, சூப்பர். அவ்வளோதானே? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம போட்டு ரிமூவ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ஓட்ட முடியும் காரு. வா, சூப்பர். ஓகே, நின்றுட்டே ஓட்டலாமா? எப்படி ஓட்டுவீங்க நின்றுட்டு? வா, சூப்பர். எங்கே? என்ன ஊஞ்சல் ஆடுறீங்களா? வார்னிங் போட்டிருக்கு, என்னென்னு பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏஜ் வந்துட்டு 3 to 7 years தான் வந்துட்டு என்னது must be under this adult shall not be allowed to leave. இது வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க? 3 to 7 இயர்ஸ்க்குள்ளே அழகாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டு அவாய்ட் தி யூஸ்லி இராமோ டேஞ்சரஸ் ஸ்ட்ரீட் அண்ட் அவே ஃப்ரம் தி ஸ்விம்மிங் பூல். ஓகே, இது வந்து மெயினாக வந்து பார்த்தோன்னா 3 to 7 இயர்ஸ்க்குள்ளே தான் மெயினாக ஓட்டணும் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 kg வரையும் தாங்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மெயினாக வந்து ரொம்ப வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில், டேஞ்சரான ஏரியாவில், ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த இடத்துல வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி மெயினாக வந்து டைல்ஸ் தரையில் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் ரோட்டு தரையில் ஓட்டுறோம் அப்படின்னா தார் ரோட்டில் கொஞ்சம் சவுண்டு வந்து கேட்கும். இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நம்ம டைல்ஸ் தர அப்படின்னா அழகாக வந்துட்டு சவுண்டு வரும். யாரோ குறுக்க வந்தாங்கன்னா ஹார்ன் அடிச்சிடணுமா? ஓகே, திருப்பிடுவாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ பேக் போங்க. திருப்புங்க நீங்கள். இருக்குது பார்த்தியா? ஃப்ரண்ட்டில் வந்து போ. பேக் அப்படியே போயிட்டு, ஃப்ரண்ட் போயிட்டு.